ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பதிவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கணக்கில் போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியுது. நம்ம ஒரு விஷயத்த ஒரு சந்தோஷமாகவும் சரி இல்லை அது இதுன்னு சொல்லாமல் எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் நமக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி விட்டுலாமல் முடிந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அது உண்மைதான், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யாருக்கிட்டையும் எதுக்கிட்டையும் பேசிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு நல்லாதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும், வேறு வேறு விஷயங்களுக்கு வேறு இடத்துல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுது. ஏன்னா எப்போ நம்மளுக்கு எந்த விஷயத்தில் யாரையும் நம்ம நம்பியோ இல்லை வேறு வேறு விஷயங்களுக்கு நம்ம யார்கிட்டையும் சொல்லிட்டு இல்லாமல் நம்ம வேலையை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு. ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படின்னா. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்பப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா. ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் நீங்கள் எதாவது பேசுங்க, ஏதோ கண்டுக்காமல் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நீங்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதவே ஒரு இதாக நினைக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது அப்படின்னா. அம்மா அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை, எல்லாமே நமக்குள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது, எந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செய்யாமல் பண்ணாமல் இல்லாமல் போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோன்னா. ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம்னாலே நம்மளுக்கு போது எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே. சரி விடுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எதுவுமே நடக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்மளால் இதுக்குமே ஒரு சில இதை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே சரி, வேறு வேறு விஷயங்களை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. என்றைக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக கொண்டு போகணுன்னா தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னோடனே. ஆமாம் ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே. சரி சரி நீங்கள் அதை எல்லாம் பற்றி நினைக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகேப்பா, நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம், ஒன்றும் கவலைப்படாத